vivo V27 Pro OnePlus 11R கூட கம்பேர் பண்ணுங்க, அதோட கேமராஸ் கம்பேர் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல அதான் பண்ண போறேன் நான். ரெண்டு ஃபோனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து 40,000 கீழ வச்சிருக்காங்க. V27 Pro வந்து OnePlus 11R கம்பேரிசன்ல இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கும். நீங்க பேங்க் ஆஃபர்ஸ்ல போட்டு வாங்குனீங்கன்னா ஒரு 37,000 கிடைச்சிரும் உங்களுக்கு. சரி, அதை விடுங்க. எந்த ஃபோன்ல தான் பெஸ்ட் கேமரா செட்டப் இருக்கு, V27 Pro லயா OnePlus 11R லயா அப்படின்னு கண்டுபிடிச்சல இந்த வீடியோல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாம். OnePlus 11R வந்து 50 மெகாபிக்சல் Sony IMX 890 சென்சர் கொடுத்திருக்காங்க. அதே சமயத்துல உங்களுக்கு vivo V27 Pro ல 50 மெகாபிக்சல் Sony IMX 766V கஸ்டம் சென்சர் கொடுத்திருக்காங்க. விவோல இருக்க சென்சர் வந்து பழைய சென்சர், நிறைய போன்ஸ்ல பார்த்துட்டோம். இந்த 890 இருக்கு, அது வந்து புது சென்சருங்க. அப்புறம் செகண்ட் டு தேர்ட் கேமரா கொடுத்திருக்கிறது வந்து ரெண்டு போன்ஸ்லயே செகண்ட் டு தேர்ட் கேமரா என்ன கொடுத்திருக்காங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் பிளஸ் 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஆனா V27 Pro ல உங்களுக்கு செல்ஃபி கேமரா வந்து ஒரு பெட்டர் குவாலிட்டி செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க வித் ஆட்டோ ஃபோக்கஸ். OnePlus 11R உங்களுக்கு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கிடைக்கும் வித்அவுட் ஆட்டோ ஃபோக்கஸ். ஸ்பெக்ஸ் பத்தி பேசியாச்சு, டைரக்டா பிக்சர்ஸ்க்கு போவோம். டீடைல்ஸ், ஷார்ப்னஸ் அது பாத்தீங்கன்னா நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேங்க. விவோட சென்சர் இருக்குல, பழைய சென்சர், அது கூட OnePlus 11R ஓட கம்பேரிசன்ல இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட்ங்க. ரெண்டு போன்ஸ்லயே நீங்க 100% கிராப் பண்ணி பாத்தீங்கன்னா ஷார்ப்பான டெக்ஸ்சர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆனா விவோட அல்காரிதம்ல என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஷார்ப்னிங் கொஞ்சம் அதிகமா பண்ணிருது. அதனால நேச்சுரல் டீடைல்ஸா OnePlus 11R தெரியுது உங்களுக்கு. இந்த நிஞ்சா பைக்ல இருக்க டேங்க் பாருங்க, டேங்க்ல கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குல, அது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தெரியுது. V27 Pro ல 11R ல கொஞ்சம் நேச்சுரலா இருக்கு. கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு V27 Pro ல பூஸ்டட் கலர்ஸ் அண்ட் நேச்சுரல் கலர்ஸ் கொடுத்திருப்பாங்க. நேச்சுரல் கலர்ஸ் தான் என்னோட ஃபேவரட். ஆனா உங்களுக்கு பூஸ்டட் கலர்ஸ் வேணா அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நேச்சுரல் கலர்ஸ்ல நீங்க ஷூட் பண்ணி OnePlus 11R கூட கம்பேர் பண்ணீங்கன்னா கலர் ரீப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா V27 Pro ஓட கலர்ஸ் வந்து ரொம்ப ரியலா இருக்குங்க. 11R ல ரெட் கலர் ஆகட்டும், ப்ளூ கலர் ஆகட்டும், கிரீன் ஆகட்டும், பிரவுன் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் ஸ்லைட்டா தூக்கி இருக்காங்க. சோ தட் பிக்சர் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். உங்களுக்கு அட்ராக்டிவ் பிக்சர்ஸே வேணும்னா V27 Pro ல வந்து நீங்க பூஸ்டட் கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் கொடுக்கிறது இஸ் a good thing. அப்புறம் HDR பிக்சர்ஸ் எடுத்தீங்கன்னா பேக் லைட் ரொம்ப அதிகமா லைட் இருக்கு, ஷேடோஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி எடுக்கும்போது V27 Pro தான் பெட்டரா பண்ணுதுங்க. உங்களுக்கு வந்து ஷேடோ டீடைலும் அதிகமா காட்டுது, ஹைலைட் கூட கரெக்ட்டா கண்ட்ரோல் பண்ணுது. V27 Pro is definitely better. இன்ஃபேக்ட் என்னோட கலீக்ஸோட பிக்சர் இது பாருங்க, பின்னாடி வந்து பேக் லைட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுல OnePlus என்ன பண்ணுதுன்னா ஃபேஸ்க்கு அரவுண்ட் வந்து ஒரு ப்ளூம் எஃபெக்ட் போட்டுருது. அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா அசிங்கமா இருக்குங்க பாக்குறதுக்கு. உண்மையா சொல்லணும்னா பிரைட் பண்ண போய் it just looks very bad. V27 Pro ஓட HDR பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பெட்டரா இருக்குன்னு நான் சொல்லுவேங்க. அதே சமயத்துல ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல, அதிகமா பேக் லைட் இல்லாம கரெக்ட்டா இருக்கிற லைட்டிங் கண்டிஷன்ல நீங்க போனை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை ஷூட் பண்ணீங்கன்னா V27 Pro ல வந்து எக்ஸ்போஷர் வந்து கரெக்ட்டா இருக்குங்க. OnePlus 11R ல unnecessarily பிரைட் பண்ணிருது. நீங்க பிரைட் பண்ணனும்னா பிக்சர் எடிட் பண்ணும்போதே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைரக்ட்டா பிரைட்டா கொடுக்கிறது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அப்புறமா ஆனா ஸ்கின் டோன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா V27 Pro and 11R ரெண்டுமே தப்பா இருக்குங்க. 11R வந்து ரொம்ப ஃபேரா காட்டிருது. V27 Pro வந்து ரெட் கலர் ஸ்கின்னுக்குள்ள இருக்கிற பிளட்டோட கலர் இருக்குல, அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால. ஆனா உத்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல இருக்க டெக்ஸ்சர்ஸ் இருக்கு, அது வந்து 11R ல தான் ஷார்ப்பா இருக்கு கம்பேர்ட் டு V27 Pro. அப்புறம் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுத்து பார்த்தங்க. போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுத்தப்போ டெப்த் மேப்பிங் அப்படினா பின்னாடி இருக்க அந்த வாலை பாருங்க, வாலுக்கு பின்னாடி இருக்க அந்த பில்டிங்கை பாருங்க, அதெல்லாம் கரெக்ட்டா மேப் பண்ணி காட்டுறது வந்து V27 Pro தான் காட்டுது. எஜுகேஷன் பாத்தீங்கன்னா ஓரளவு ரெண்டுத்துலயுமே நல்லா தான் இருக்கு, கட் அவுட் கரெக்ட்டா இருக்கு. பட் அகைன் ஃபேஸ் ஓவர் பிரைட் பண்றதுனால it doesn't look very goodங்க OnePlus 11R. அப்புறம் விவோல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா போர்ட்ரேட் ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. வெட்டிங் போட்டோகிராஃபின்னு ஒரு ஃபில்டர் கொடுத்திருக்காங்க புதுசா. அந்த ஃபில்டர் வந்து கரெக்ட்டான போட்டோகிராஃபர் கையில கிடைச்சதுன்னா இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுக்கலாங்க. பிக்சல் வில்லேஜ்ல இருந்து ராதாகிருஷ்ணன் என்ன மாதிரி பிக்சர்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்க. ஃபைனலி லோ லைட் ஷாட்ஸ் பேசுவோமா? vivo V27 Pro பாருங்க கம்பேர் டு OnePlus 11R எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு. அது இல்லாம நீங்க க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா ஷார்ப்பர் டீடைல்ஸ் காட்டுதுங்க V27 Pro ல கம்பேர் டு OnePlus. OnePlus ஓட அல்காரிதம் என்ன பண்ணுதுன்னா நாய்ஸை குறைக்க பாக்குது. நாய்ஸை குறைக்க பாக்குதுன்னா டீடைலை கில் பண்ணிருதுங்க, கம்ப்ளீட்டா சாஃப்ட் ஆயிருது. தட் இஸ் நாட் தி ரைட் வே டு டு இட். V27 Pro ல நாய்ஸ் கொஞ்சம் இருக்கு, பட் டீடைல்ஸ் நிறையவே இருக்கு. ஓவரால் லோ லைட் ஷாட்ஸ்க்காக V27 Pro is better than OnePlus 11R. சரி, அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ரெண்டுத்துலயுமே 8 மெகாபிக்சல் தானே இருக்கு, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்க நினைப்பீங்க. பட் நோ, V27 Pro ஓட 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா டே லைட் ஷாட்ஸ்ல இஸ் பெட்டர் than OnePlus. க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா ஷார்ப்னஸ் அண்ட் டைனமிக் ரேஞ்ச் கண்டிப்பா பெட்டரா இருக்குங்க. அப்புறம் நீங்க பிரைமரி கேமரா கூட கலர்ஸ் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா V27 Pro ல பிரைமரியும் அல்ட்ரா வைடோட கலர்ஸ் வந்து மேட்ச்டா இருக்குங்க. நிறைய போன்ஸ்ல இந்த பிரைஸ் ரேஞ்ச் அந்த மாதிரி பண்றது இல்ல. OnePlus 11R ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா காட்டுதுங்க பிரைமரி கேமராலயும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராலயும். ஆனா நீங்க லோ லைட் பிக்சர்ஸ் எடுக்க விரும்புறீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வச்சு OnePlus ஸ்லைட்லி பெட்டர் பண்ணி. ஆனா லோ லைட்ல நைட்
மோட் அல்காரிதம் வந்து கொஞ்சம் பெட்டரா பிக்சர்ஸ் எடுக்குது கம்பேர்ட் டு vivo V27 Pro. ஆனா ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பிக் பண்ணனும்னா நான் V27 Pro தாங்க பிக் பண்ணுவேன். ஓகே, மேக்ரோ கேமரா பத்தி பேசலாமா? 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க vivo V27 Pro லயும் OnePlus 11R லயும். எனக்கு 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா சுத்தமா பிடிக்காதுங்க. ஆனா நீங்க ரெண்டுத்துலயும் கம்பேர் பண்ணும்போது அகைன் V27 Pro ஓட மேக்ரோ கேமரா கொஞ்சம் க்ளோஸா போய்க்கலாம் நீங்க சப்ஜெக்ட்டுக்கு. ஷார்ப்னஸ் அதிகமா கிடைக்குது, டெப்த் அதிகமா கிடைக்குது. இட் லுக்ஸ் பெட்டர். ஆல்ரைட், ஃபைனலி செல்ஃபிஸ் பத்தி பேசலாமா? இதுல 50 மெகாபிக்சல் கேமரா இருக்கு, இதுல 16 மெகாபிக்சல் தான் இருக்கு. சோ இதான் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அகைன் நோ. இன்ஃபேக்ட் நீங்க சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியாதுங்க. என்னால ஒரு போனை பிக்கே பண்ண முடியல. அப்புறம் நீங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுத்தா கூட OnePlus ஓட எட்ஜ் கட் அவுட் வந்து ஸ்லைட்லி பெட்டரா இருக்குங்க கம்பேர்ட் டு vivo. ஆனா vivoட செல்ஃபி கேமரா எப்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் தி லைட் அகைன் HDR ல ஷூட் பண்ணீங்கன்னா எக்ஸ்போஷர் பெட்டரா இருக்குங்க. OnePlus 11R ல ஓவர் பிரைட் பண்ணிருது. அப்புறம் லோ லைட் செல்ஃபிஸ் பத்தி பேசணும்னா அகைன் 11R கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரா பண்ணுங்க கம்பேர்ட் டு vivo. vivoட செல்ஃபி பிக்சர்ல பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஒரு குரோமேட்டிக் ஆபரேஷன் சொல்லுவாங்க, கலர் ஆபரேஷன் அது இருக்கு. இட் டசன்ட் லுக் குட். இப்போ ரெண்டு போன்ஸ் வச்சு நீங்க up to 4K 60 fps வீடியோஸ் கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமரா வச்சு. ஆனா 4K 60 fps வீடியோ ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா OnePlusல உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும், vivoல ஸ்டெபிலைசேஷன் கிடைக்காது. அதுவும் இல்லாம OnePlusல வந்து பிட் ரேட், ரெக்கார்டிங் குவாலிட்டி, டீடைல்ஸ் அதிகமா இருக்குங்க. அப்புறம் சவுண்ட் ரெக்கார்டிங் கூட நீங்க கேட்டு பாருங்க, OnePlus தான் பெட்டரா இருக்கு கம்பேர்ட் டு vivo. This is a 4K 60 fps video recording using the OnePlus 11R and the vivo V27 Pro. This is a 4K 60 fps video recording using the OnePlus 11R and the vivo V27 Pro. HDR performance வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஓவரால் ஓகே தான் சொல்வேன். ஆனா 4K 60 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க OnePlus 11R தான் வாங்கி ஆகணும். அதே இது நீங்க 4K 30 fps ல வந்து ஸ்டெபிலைசேஷன் பண்ணி vivoல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கூட OnePlus இஸ் பெட்டர்ங்க. ஸ்டெபிலைசேஷனே vivoட கம்பேரிசன்ல OnePlus தான் பெட்டரா பண்ணுது. அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் கூட இருக்கு 1080p 60 fps ல. அதுல கூட vivo ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. OnePlus ஓவர் ஷார்ப்பன்டா இருக்கு, பட் ஸ்டில் அட்லீஸ்ட் ஸ்டெபிலைசேஷன் வந்து சூப்பரா இருக்குங்க. அதே சமயத்துல நீங்க லோ லைட் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணீங்கன்னா vivoட வீடியோ ரெக்கார்டிங் பெட்டரா இருக்கு. உங்களுக்கு ஃபோக்கஸ் ஹண்டிங் பண்றதுல OnePlus மாதிரி, அதுவும் இல்லாம நாய்ஸ் கண்ட்ரோல் கூட நல்லா பண்ணிருக்கீங்க. அப்புறம் ஃபைனலி ஃப்ரண்ட் கேமரா வீடியோ ரெக்கார்டிங்ல vivo வின் ஆகுது. இங்க தான் உங்களுக்கு செல்ஃபி கேமரா யூஸ்ஃபுல்லா இருக்கு. 4K 60 fps வரைக்கும் நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம், 4K 30 fps ரெக்கார்ட் பண்ணலாம், 1080p 60 fps கூட நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு OnePlus 11R ல பண்ண முடியாது. என்ன இந்த ரெசல்யூஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் கிடைக்காது. 1080p 30 fps ரெண்டுத்துலயுமே ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும். ஆனா நீங்க கம்பேர் பண்ணும்போது ஃபுட்டேஜ் 4K ஆகட்டும் 1080p ஆகட்டும் vivo is better. சோ ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க வீடியோ ரெக்கார்டிங் பண்ண விரும்புறீங்கன்னா ஃபார் ரீல்ஸ் அதெல்லாம் vivo is the phone to buy. ரெண்டு போன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. கிளியரான ஆன்சர் தாங்க. vivo வந்து பிரைமரி கேமரா, அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, மேக்ரோ கேமரா, அப்புறம் செல்ஃபி வீடியோ ரெக்கார்டிங்காக vivo is the best. ஆக்சுவலி செல்ஃபி போட்டோஸ் கூட vivo தான் வின் பண்ணும் நான் நினைச்சேன். பட் OnePlus 11R வந்து க்ளோஸா இருக்கு. இன்க்ளூடிங் லோ லைட் செல்ஃபிஸ்ல பாத்தீங்கன்னா OnePlus 11R கொஞ்சம் பெட்டராவே இருக்குங்க. அப்புறம் ரியர் கேமரா வச்சு வீடியோ ரெக்கார்டிங் பண்ண விரும்புறீங்கன்னா 11R தான் பெட்டர். பட் ஓவராலா எல்லா பாராமீட்டர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா vivo slightly better than OnePlus 11R when it comes to camera performance. உங்களுக்கு அப்படி தோணுச்சா இல்ல உங்களுக்கு OnePlus 11R ஓட கேமரா தான் பிடிச்சிருக்கா? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பேசலாம் அத பத்தி. லெட்ஸ் டிஸ்கஸ். ஆனா உங்களுக்கு 11R பிடிச்சாலும் பிடிச்சு போகலாம் because of the reason that bright pictures, colorful pictures எடுக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். I am not a fan of it. நான் வந்து டெஸ்டிங் பண்ணும்போது it has to be natural. சோ நீங்க கேட்ட மாதிரியே கேமரா கம்பேரிசனும் கொண்டு வந்துட்டோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க வீடியோவை. அப்புறம் டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech Tamil.